சொல்லி நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேரு சீனு, துபாய் சீனுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சாரி வந்த உடனே நீங்க இப்படி மேட்ருக்கு போயிட்டா எங்க லிசனர்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. சீனு சார், வெல்கம் டு யூ. எங்க மிர்ச்சி லிசனர்ஸ்க்காக உங்க டைம் ஒதுக்கி எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தான் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது, ஆனா நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்க அப்ப சந்தோஷமா இல்லையா? இல்லையே, அதுக்கு காரணமே நீங்க தான். நானா? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள மாதிரி ஒரு பொண்ணு நான் மனசார விரும்புற பொண்ணு. நான் நாயா பேய அலைஞ்ச அட்ரஸ் கண்டுபிடிச்சு போனா என் கூட பேச மாட்டேன்டா. அப்புறம் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி ஓனா மாதிரி முறைக்கிறா. ஏங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் யாரையோ சொன்னா உங்களுக்கே கோவம் வருது. அதாவது இது ரேடியோ ப்ரோகிராம், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. பண்ணுவங்க, என் மன வேதனை அப்படி. நான் யாரு நிஜமா உங்களுக்கு தெரியாது, என்ன பார்த்தது கிடையாது. என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நல்லா உத்து பார்த்து சொல்லுங்க. ஓ, அந்த பொண்ணு நேர்ல வந்தா இப்படிதான் கேப்பீங்களா? இன்னும் நிறைய கேட்கணும். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்கேயோ ஒண்ணு இல்ல, ஸ்டேஷனுக்கு வந்து அட்ரஸ் வாங்கிட்டு போனானே அவன் வாய்ஸ் தான். அட பாவி, வண்டியை திருப்பி ரேடியோ மிர்ச்சி ஆபீஸ்க்கு போ. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. நீங்க சொல்றத கேட்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த பொண்ண நீங்க முதல் தடவையா எங்க பாத்தீங்க? லோக்கல் ட்ரெயின்ல. சீனு சார், நீங்க லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பொண்ணு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்கள மாதிரி நிறைய ரசிகைகள் அந்த பொண்ணுக்கு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னா? யார் அந்த பொண்ணு? சொல்லுங்க சார், ப்ளீஸ் சொல்லுங்க. சாரி, இப்ப சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் இதே ப்ரோகிராம்ல ஜோடியா வந்து உங்களை சந்திக்கிறோம். Thank you Chinu sir for joining me on my show. That's the end of our show. சார் என் மச்சான் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார்? போன வேலை முடியணும்ல. சார் யார பாக்குறா? கடக்கறவளே, போலீஸ் ரைடிங். மச்சான் நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. பைத்தியக்காரன். வணக்கம் மாப்ள சாமி சார். என்ன மது வேணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவனுங்களுக்கும் லிங்க் இருக்கு போல இருக்கு. இங்க இருந்து மச்சான வெளிய அனுப்பிட்டு இவனுங்களை உள்ள அனுப்பணும். அவன மது ரூம்க்குள்ள அனுப்பி வச்சது யாரு? நான் தான். ஏன் அடிக்கிறான்? அவன வெளியில எடுத்துட்டு வா. சாரி சார், பார்ட்டியை பாதியில கூப்பிட முடியாது. கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துரும். என்னோட கெட்ட பேர் வந்துரும். நான் எடுத்துட்டு வரேன். மாப்ள சாமி சார், இது ரொம்ப ஓவர். மாமா, என்ன மாப்ள சாமி சார் இவ்வளவு தூரம்? ஆமா, நீ எதுக்கே உள்ள போன? வெளியில வரதுக்கு தான். ரெண்டு பேரும் ஒண்ணா மாட்டிக்கிட்டீங்க. இப்ப ரெண்டுல ஒண்ணு கேட்றேன். என்கிட்ட அப்ப என்ன சொன்ன? மது நீ லவ் பண்றியா? மது நீ இவனை லவ் பண்றியா? சிச்சி இல்ல மாமா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்னடா சொல்ற? என்ன வேணா சொல்லுவேன், அத கேக்க நீங்க யாருங்க? ஏய், நான் போலீஸ் ஆபீசர், மதுவோட மாமாடா நான். அதுக்கு என்னன்ற? எதுக்கு போய் சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துற? நான் போய் சொல்றேனா? கொஞ்சம் நான் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லுங்க. நீ அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னீங்க. இப்பவும் அதே தான் சொல்றேன். நான் அவளை லவ் பண்றேன், அவ என்ன லவ் பண்றான்னு சொல்லலையே. ஏய், எடா கூடமா பேசணும், அவனை கொன்னுடுவேன். கொல்லு கொல்லு. கொல்றதுக்கு சாகிறதுக்கு தில் இருக்கணும் மாப்ள சாமி. மதுவுக்காக நான் சாவேன். மதுவுக்காக என்ன கொலை பண்ணுவியா? மதுவுக்காக உன்னை கொலை பண்ணுவேன். மதுவுக்காக நீ சாவியா? இனிமே கண்ணை எடுக்காத. கண்ணை நீ எடுத்தா சொல்றது நானா இருப்பேன். அப்பளமாக்கிடுவேன். மது, இப்பதான் புரிஞ்சுது. இவருக்கு பயந்து தானே உண்மையை மறைச்ச. ஆனா ரொம்ப நாளைக்கு அது முடியாது. வருவேன், மறுபடியும் வருவேன், திரும்ப திரும்ப வருவேன். உண்மையை நீ சொல்ற வரைக்கும் வருவேன். என்ன அந்த உண்மை? போய் என்ன அந்த பொய்? அவர் சொன்ன அந்த உண்மை போய் மாமா. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு அதை விட கன்ஃபியூஷனா இருக்கு. இவருன்னு நினைச்சு அவரை உள்ள அனுப்பிட்டேன். ஒரிஜினல் கெஸ்ட் இவரு. அவர் யாரு? அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. யாரா? அந்த ஜோசியர் சொன்ன சனி. துபாய்னு சொன்ன. இந்த மும்பைல ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறதுக்குள்ள உயிரே போயிடுறாங்கப்பா. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா? சோத தவிர எதுவும் கண்ணல படாதடா. சீ பயமுற சோத போட. டேய் பாப்பாஜி, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இல்ல? ஆமா, பொண்ணுன்னு புலம்புறியே. எந்த பொண்ணுடா? அந்த ஊதாக்கல சுடிதாடா. எங்கடா மாமே? அதோ இங்கதானே இருந்தா. எங்க காணோம்? ஐயோ, இறங்கி போயிட்டா போல இருக்கு. மறுபடியும் அவளை பார்க்க முடியுமா? முடியாது. மும்பைல ஏதாவது ஒரு மூலையில சந்திக்கலாம். அப்படியா? சந்திக்கலாங்கிற? என்னடா கிரி? போடா தூங்கு முஞ்சு முண்டம். அந்த பொண்ணை மறுபடியும் சந்திச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். சீனு பிரதர், என்னையா? சால்ட் பாக்கெட் வேணும். தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன். एक्सक्यूज मी, यहाँ पे खाने को कुछ मिलता है? आपसे पूछ रही हूँ, खाने को कुछ मिलता है? மில்தானா என்னன்னு தெரியலையே. நீங்க தமிழரா? உங்களே தாங்க, நீங்க தமிழரா? ஆமாங்க. உங்களுக்கு எந்த ஊரு? ஹைதராபாத். எங்க ஊர் மதுரை. எங்க அக்கா ஹைதராபாத் தான் இருக்காங்க. எங்க மாமா டிசிபி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? மதுமதி. இவங்க யாரு? என் ஃப்ரெண்ட் ரேவதி. என் பேசி. நான் கேட்டேனா? நான் இவங்களுக்கு சொன்னேன். இங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? பக்கத்துல தான் நம்ம தமிழ்கார பாவ் பாஜி கடை இருக்கு. அவங்க துபாய் போறான்னு வந்து ஏமாந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நான் தான் பாவப்பட்டு பணம் கொடுத்து பாவ் பாஜி கடை வச்சு கொடுத்தேன். இஸ் இட்? ஆமா, நீங்க என்ன செய்றீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எந்த கம்பெனி? HP. அது கேஸ் கம்பெனி இல்ல? அது இந்தியாவிலே ஃபேமஸ் கம்பெனி இல்லையா? அந்த பேரை வச்சு எங்க கம்பெனி மார்க்கெட் பிச்சுக்குன்னு நான் தான் அந்த பேரை வச்சேன். நீங்க என்னங்க துருவி கேட்டுக்கிட்டு? நீங்க வாங்க வாங்க வாங்க, கூச்சப்படாம வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா சூரி, வியாபாரம் எப்படி? சூடு பிடிச்சிருக்கா? உங்களுக்காக தான் கஷ்டப்பட கூட்டு வந்திருக்கேன். மது மேடம், பாம்பேல நீங்க எங்க இருந்தாலும் பாவ் பாஜி மட்டும் இங்க தான் நீங்க சாப்பிடணும். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறேன். சீனு பிரதர், சால்ட் பாக்கெட் எங்க?
ஏன் அப்படி பாக்குறீங்க? மசாலா டேஸ்ட் மாறிடும். என்னங்க உங்களை போய் சால்ட் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்றாங்க? அது தினம் இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது வழக்கம். முந்தானத்து மிளகாத்தூள் வாங்கி கொடுத்தேன், நேத்து ஆயில் வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு ஒரு பாக்கெட் சால்ட் வேணும்னு கேக்குறாங்க. ராமகிருஷ்ணா மறந்து போயிட்டேன்யா, இவ்வளவு பெரிய கடை வச்சு கொடுத்தவன் ஒரு சால்ட் பாக்கெட் வாங்கி தர மாட்டேனா? ரொம்ப கிரேட்டுங்க நீங்க. எதுக்குங்க? பிச்சைக்காரங்களுக்கு லைஃப் கொடுத்துருக்கீங்களே. பிச்சைக்காரங்களா? ஐயோ பிச்சைக்காரங்க இல்லையா, பிசினஸ் மேக்னட்ஸ். அது சரி, கஸ்டமர் உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. போய் ஆர்டர் எடுத்து வை. ஆர்டர் கொடுங்க சீன பிரதர். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்ன, அதை எடுத்து வா. அது சரிங்க, மும்பைக்கு எதுக்கு வந்தீங்க? ஒரு முக்கியமான வேலையா நான் மும்பை வந்திருக்கேன். அதுக்காக நான் நிறைய இடம் போக வேண்டியிருக்கு. இவ ரொம்ப பிஸி. எனக்கும் இந்த ஊர் புதுசு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இல்ல. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல ஒரு சிரமமும் இல்ல மது மேடம். இந்தாங்க. சீக்கிரம் வையா, வச்சுட்டு தான் இருக்கோம். நிம்மதியா சாப்பிடுங்க. இது நம்ம கடை மாதிரி. அப்ப உங்க ஆபீஸ்? ஒரு விஷயம் சொல்லட்டா, என் ஆபீஸ்ல நான் வச்சுதான் சட்டம். சீக்கிரம் சாப்பிடுங்க, நான் ஆபீஸ் போகணும். இன்னைக்கு சண்டே ஆச்சு, ஆபீஸ் போணுங்கிறீங்க? இது பாருங்க, மும்பைல டிராபிக் ரொம்ப அதிகம். காலையிலேயே போனா தான் வேலை முடியும். 7 மணிக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி மது இந்த மேடம், முதல்ல பணத்தை உள்ள வைங்க. அப்ப மச்சராஜாவுக்கு என்ன சொல்லுவீங்க? மச்சராஜா யாருங்க? இன்னொரு பிச்சைக்காரன். நீங்க ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தோணுது. டென்ஷன்ல ஒண்ணு நீங்க சொல்லுங்க. 10th பரீட்சையில கூட நான் இவ்வளவு டென்ஷன் ஆகலீங்க. உங்க கண்ணை பார்த்து சொல்ல முடியல, தலையை குனிஞ்சிட்டு சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உண்மைதாங்க, என் வாழ்க்கை பூரா உங்க பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசை நிறைவேறுமா? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? சின்னு சார், உங்க கள்ளங்கபடம் இல்லாத குணம் எனக்கு பிடிச்சது. அதனாலதான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். அதை தவிர நீங்க என்ன பத்தி யோசிச்ச மாதிரி நான் உங்களை பத்தி யோசிக்கல. பரவாயில்லைங்க, யோசிக்கலன்னு சொன்னீங்களே தவிர அடைச்சே போன்னு என்ன சொல்லலையே. இனிமேலாவது அப்ளிகேஷனை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. எப்படியாவது அந்த மனசுல என் சீட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா துபாய் போன சந்தோஷம். டேய் பசங்களா, எவ்வளவு நாளாங்க ரேடியோ மிச்சில ஒரு போஸ்டுக்காக அப்ளிகேஷன் கொடுத்தனால அடிக்கடி உங்களை வந்து பார்த்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்கும். அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அது மட்டும் இல்ல, அது என்ன சாதாரண போஸ்டா? நீங்க மனப்பூர்வமா மனசு வச்சு கொடுக்க வேண்டிய போஸ்ட். அந்த மாதிரி போஸ்ட பொண்ண மாதிரி நல்லவனு கொடுக்காம வேற யாருக்கியா கொடுப்பா என் பொண்ணு? மதி இதுக்கு இங்க வர சொன்னா பரிஷ்டா பாத்ரூமே. நான் ஓவரா உளறிட்டேனா? ஆமா, என்ன உளறன? அது என்ன சாதாரண போஸ்டா? நீங்க மனப்பூர்வமா மனசு வச்சு கொடுக்க வேண்டிய போஸ்ட். அதோ கர்மம் பிடிச்சவனே, உன் கன்றாவி பொழப்புக்கு கோட் லாங்குவேஜ் கேக்குதா உனக்கு? அப்படி உட்கார்ந்து பேசுவோமா? ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? 2 ஐஸ்கிரீம். சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. உங்க கணத்துல ஏதோ இருக்கே. எங்க 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 கொஞ்சம் இதெல்லாம் காயமா? முன்னாடி வாங்க. ரத்தம் ரொம்ப வருதா? கொஞ்சம் காலையில வலிச்சு முன்னாடி போய் வாங்க. நினைச்சேன். என்னங்க? ட்ரீம் எவ்வளவு நேச்சுரலா இருக்கு. இந்த கொடைக்கு அட்மாஸ்பியர்ல எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குடா. இங்க என்னடா பார்வை? ஐ ஐஸ்கிரீம் தின்னுட்டா பொண்ணு முத்த குத்தாண்டி நீ ஒண்ணு குத்துற. ஒரு வேலை செய்டா, ஒரு புல்ல அடிட்டு கவுந்து படுத்துக்க. மஜாவா ட்ரீம்ஸ் வரும். எனக்கு இது கனவு இல்ல, நிஜம். நான் நம்ப மாட்டேங்க. ஆமா நிஜம்தான். அப்ப இழுத்து ஒரு அரபிடுங்க. என்னங்க உங்க முகத்துல என்னங்க? எங்க? இது அங்க கண்ணத்துல. எங்க? அதான் இங்க.